எபிசோடு கதை என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் ஹிட்லருக்கு அவள் ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றதுல நம்பிக்கை இல்லை. அதனால என்ன பண்ணுவார்னா, அவர் கண்ணாடி சில்லை முடிச்சிட்டதுனால அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு கண்டாக்கிட்ட ஹிட்லர் ஹாஸ்னியை கூட்டிகிட்டு போவார். ஹாஸ்னிக்கே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே போனதுக்கப்புறம் ஹாஸ்னி என்ன சொல்லுவான்னா, நான் ஹாஸ்பிட்டலில் நான் இன்னைக்கு பார்க்கல நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஆனால் ஹிட்லர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஓடி இருக்கேன் இந்த டாக்டர்கிட்ட, அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் அங்கே டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லாதீங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய ஹாஸ்டல் ட்ரை பண்ணுவாள். பட் முடியாது. டாக்டருக்கு அவளுக்கு கண்ணு தெரியுங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடும். சரி வாங்க உள்ளே போய் செக் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறப்போ அவள் நேராக போய் அவளாவே உட்காருங்கிறோடனே சேரில் உட்காந்துருவா. அதுலேயே டாக்டர் அவளுக்கு கண்ணு தெரியும் போது கெஸ் பண்ணிடுவாங்க. கண்ணை செக் பண்ணிவிட்டு கண்ணில் ஒன்றும் இல்லை வாங்க வெளியே கூட்டு ஹிட்லர்கிட்ட உண்மையில் ஹாசினிக்கு ஒய்ஃபுக்கு கண்ணு தெரியாமல்ல நல்லா கண்ணு தெரியும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. இவன் ஹிட்லர் ஹாசினிட்ட எதுக்காக நடிக்கிற நீ சொல்லுன்னு கேட்குறப்ப, இல்லை நான் நடிக்கலை, கண்ணு எனக்கு நிஜமா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அப்போ ரைட் வாங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிடுறப்போ, ஐயோ இல்லை எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். நீ வா ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி எந்திரிக்க வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணாலே உடனே இல்லை நான் நடித்தேன் எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு ஜெயாமா எல்லாத்துட்டையுமே அவளை என்னை சீட் பண்ணிட்டா அவளுக்கு கண்ணு தெரியும், இனிமேல் அவள் உள்ளேயே வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாஸ்னி வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் ஜெயாமா ஹாஸ்னியை உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறான். ஆனால் ஜெயாமா ஒரு கொலகாலனுக்கு கூட எதுக்காக தப்பு பண்ணனா அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் நீ என்ன பண்ணுறனா, என்ன ஹாஸ்னி எதுக்கு அப்புறம் கேட்குறப்போ ஹாஸ்னியை கூப்பிட்டு கேட்டால் அவள் என்ன சொல்லுவாள், நான் சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணினேன், அது விளையமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கதை.